Hey there, YouTube fam. இன்னைக்கு வீடியோ மெஹந்தி ஜேர்னியை பற்றி தான். நான் மெஹந்தி எப்படி கற்றுக்கிட்டேன், எதுக்காக கற்றுக்கிட்டேன், எனக்கு அது என்ன இம்பேக்டை கொடுத்துச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? நான் ஜாப்லெஸ்ஸாக வீட்டில் சும்மா இருந்தப்போ ஏன் சும்மா இருக்கணும், ஏதாவது கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பிச்சது தான் இந்த மெஹந்தி கிளாஸ். அண்ட் லக்கிலி இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரீ மெஹந்தி ஆர்டிஸ்ட்ரி கிளாஸில் கற்றுக்கிட்டது. ஸோ டெய்லி நாங்கள் வீடியோ கால் பண்ணி 1 hour மெஹந்தி கிளாஸ் போகும். இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, நிறைய ஃபன் இருக்கும், நிறைய லேர்னிங்கும் இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம தான் வெளியில் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நல்லா வரும். எனக்கு அப்படின்னு பார்த்தா பேசுகிறது நல்லா வரும், பேசுகிறதுக்கு அப்புறமா எழுதுறது நல்லா வரும், அண்ட் நான் கொஞ்சம் சுமாராக ட்ரா பண்ணுவேன். மெஹந்தி எனக்கு எப்படி நல்லா வரும்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெஹந்தி ஜேர்னி. நீங்கள் யாருன்னு உங்களுக்கே அடையாளம் காட்டக்கூடியது உங்களுக்கு இருக்க டேலண்ட்டு தானே நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. நாளைக்கே அது உங்களுக்கு ரொம்பவே லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா உமனுமே ஆர்டிஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க அழகாக குக் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க அழகாக சாரீ கட்டிக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க அழகாக அவங்க குழந்தைங்கள ரெடி பண்ணுற விதமாக இருக்கட்டும், நிச்சயமாக எல்லா பொண்ணும் அவங்க லைஃப்பில் ஒரு தடவையாவது மெஹந்தி போட்டிருப்பாங்க. அண்ட் அதை ஒரு ஸ்கில்லாக மாற்றினீங்கன்னா அது இன்னும் உங்கள் லைஃப்பை பெட்டர் ஆக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ சொல்லிட்டு என்னோட மெஹந்தி பற்றி சொல்லலாம். எப்படி என்னோட வெட்டிங் மெஹந்தியோட டிசைனர் நான் தான், பட் ஆர்டிஸ்ட் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் பத்மா அக்கா. ஹோல் லவ் ஸ்டோரியவே நான் ஒரு மெஹந்தி ஆர்ட்டாக கொண்டு வந்திருந்தேன். மெஹந்தியில் நான் எங்கள் லவ் ஸ்டோரியோட மெயின் டேட்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தேன். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கப்போ என் ஹஸ்பண்ட் எனக்காக ட்ரா பண்ண ஒரு ஹார்ட் ஷேப் ஆர்ட்டை என்னோடய மெஹந்தியோட மெயின் பீஸாக நான் வச்சுருந்தேன். ஆர்டிஸ்ட்க்கு இதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி அட் இட்ஸ் பீக்குன்னு நான் நினைக்கிறேன். மெஹந்தியில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது: பேசிக், அட்வான்ஸ் அண்ட் பிரைடல். பேசிக் அப்படிங்கிறது மெஹந்தியோட பேசிக் டெக்னிக்ஸை கற்றுக்கிறது. லைன்ஸ் எப்படி போடணும், ஸ்ட்ரைப்ஸ் எப்படி போடணும், சர்க்கிள்ஸ் எப்படி வரையணும், இது மாதிரி பேசிக்ஸை கற்றுக்கிறது தான் பேசிக். அட்வான்ஸ் கிளாஸஸில் ஸ்டெப் மேலே போய் இன்னும் பெட்டராக எப்படி டிசைன்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் பீகாக் ஸ்டைல், மேங்கோ ஸ்டைல், ஃபெதர்ஸ், லீவ்ஸ், ரோசஸ், ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கும். பிரைடல் கிளாஸஸில் இந்தியன் ட்ரெடிஷ்னல் வெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மணப்பெண் மணமகள் அலங்காரம் பண்ணுற மாதிரி, கொட்டு மேளம் அந்த மாதிரி, அண்ட் கிருஷ்ணாவோட ஃபோட்டோஸ் கூட அதில் இருக்கும். அதில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் போர்ட்ரேட்ஸ் கூட இருக்குது. அப்படியே மணமகளை வரையலாம், இல்லை வேறு யாரையாவது கூட அங்கே வரையலாம். நான் இதை படிக்கும்போது அவள் எனக்கு 2Kக்கு பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி கொடுத்தா, அண்ட் அட்வான்ஸ் டு பிரைடல் 3K ஆச்சு. கரண்ட் அப்டேட்டட் ப்ரைஸ் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மெஹந்தின்றது கைக்கு காலுக்கு மட்டும் இல்லை, நிறைய உமன் ப்ளவுஸஸாக கூட மெஹந்தியை போட்டிருக்காங்க, தைஸில் கூட போட்டுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கிரேசியான விஷயங்கள் மெஹந்தியில் இருக்குது. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பபாய்.